press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. And நம்ம யூடியூப் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கியூட்டான பிராண்டட் லோகோ எப்படி உங்களுடைய சேனலுக்கு கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய டூல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோகோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். தென் அதுக்கு அடுத்த விஷயம் என்ன, யூடியூப் சேனல் ஆர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால நீங்க ஒரு சேனல் ஆர்ட்டை ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஏன்னா ஒரு சேனல் ஆர்ட்னா என்ன, அதோடைய சைஸ் என்ன, அது எப்படி நம்ம கிரியேட் பண்றது, அண்ட் போட்டோஷாப் தெரியல அப்படின்னா ஒரு சேனல் ஆர்ட்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சேனல் ஆர்ட்னா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ ஒரு சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் ரிட்டர்ன் அந்த சேனலுக்குள்ள அவங்க வரும்போது மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லோகோ இருக்கும், ஓகேங்களா? உங்களுடைய டிபி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பேனர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த பேனரை தான் நம்ம வந்து சேனல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் ஆர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் புதுசா நீங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்கன்னா கூகுள்ல இருந்து ஏதாவது ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, அந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்க. பட் அப்லோட் பண்ண முடியாது, எரர் வந்து காமிச்சிருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப் சேனல் ஆர்ட்டுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைஸ்ல தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆர்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணாதான் உங்களுடைய சேனல் ஆர்ட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆர்ட்டோட சைஸ் என்ன அப்படின்றத வந்து ஒரு டெம்ப்ளேட்டா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதை போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் ஸ்கிரீன்ல எந்த அளவுக்கு உங்களுடைய சேஃப் ஜோன் இருக்கு அண்ட் லேப்டாப்ல உங்களுடைய சேஃப் ஜோன் எந்த அளவுக்கு இருக்கு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ணும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் பெருசா என்டர் பண்ணிட்டோம், வேற ஏதாவது இடத்துல என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால எந்த ஜோன்ல வந்து கரெக்டா வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு இமேஜ் டெம்ப்ளேட் வந்து நான் கொடுத்திருக்கேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே வந்து உபயோகமா இருக்கும். சோ அதே மாதிரி போட்டோஷாப் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் ஆர்ட்டை நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும். சோ போட்டோஷாப் தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, கடைசியா வந்து நான் எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டைலிஷான யூடியூப் சேனல் ஆர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த சேனல் ஆர்ட் பேக்கேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த மாதிரிலாம் வந்து சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, சேனல் ஆர்ட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து ஆட் பண்ணணும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் அதை பார்த்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதர்வைஸ் அதில் இருக்கக்கூடிய டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபோட்டோஷாப் தெரிஞ்சது அப்படின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் எனக்கு போட்டோஷாப்பே தெரியாது, நான் எப்படி ஒரு சேனல் ஆர்ட்டை வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஆன்லைன் டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு, ஓகேங்களா? ஸோ சேனல் ஆர்ட் கிரியேட் பண்றதுக்கு அப்படின்னு நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த ஆன்லைன் சைட்ஸ்ல போயிட்டு ஸோ ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆர்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான 5 சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வெப்சைட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் மறுபடியும் ஒரு டியூட்டோரியலா எடுத்து உங்களை காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. ஏன்னா அதுக்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால கொடுத்து ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் ஆர்ட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சேனல் பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு லுக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த டூல்ஸ்க்கான லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆர்ட்டை பத்தின வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.